السلام عليكم. وعليكم السلام. عايز مساعدة للجامع؟ لا الحمد لله ماشي تعال. ليش؟ تعال ما ترس حد. அஸ்ஸலாமு அலைக்கும். ஒரு அரபு முதியவர் வெள்ளிக்கிழமை அன்று மசூதிக்கு வேகமாக நடந்து சென்று கொண்டிருந்தார். வழியில் ஒருவர் அவரிடம், ஓ தாத்தா, என் வாகனத்தில் ஏறுங்கள், நான் உங்களை மசூதிக்கு அழைத்துச் செல்கிறேன் என்று கூறினார். அந்த முதியவர் நின்று ஒரு ஹதீஸை மேற்கோள் காட்டினார். அதன் பொருள் இவ்வாறு: ஒருவர் வெள்ளிக்கிழமை அன்று நன்றாக குளித்து மசூதிக்கு வேகமாகச் சென்று வாகனத்தில் ஏறாமல் நடந்து மசூதியை அடைந்து இமாமின் அருகில் அமர்ந்து அவரது குத்பா பிரசங்கத்தை கவனமாக கேட்டார். அந்த நேரத்தில் அவர் வீண் பேச்சு எதுவும் செய்யவில்லை, யாருடனும் பேசவில்லை. மசூதிக்கு நடக்கும்போது அவர் வைத்த ஒவ்வொரு அடிக்கும் அல்லாஹ் ரப்புல் இஸத் ஒரு வருட நோன்பு மற்றும் இரவு இபாதத்தின் நற்பலனை வழங்குவான். இந்த முபாரக் ஹதீஸை கேட்ட பிறகு உங்கள் கருத்து என்ன? வெள்ளிக்கிழமை தொழுகைக்காக மசூதிக்கு வேகமாகச் செல்ல உங்களுக்கு ஆர்வம் உள்ளதா? கருத்துப்பட்டியில் எங்களிடம் கண்டிப்பாக கூறுங்கள். வெள்ளிக்கிழமையை ஆதரிக்கவும். ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறினார்கள், ஒருவர் குளித்து நன்றாக தூய்மை செய்து வேகமாக மசூதிக்குச் சென்று வாகனத்தில் ஏறாமல் நடந்து இமாமின் அருகில் அமர்ந்து வீண் பேச்சை தவிர்த்து குத்பாவை கேட்டால் அவர் வைத்த ஒவ்வொரு அடிக்கும் ஒரு வருட இபாதத்தின் நற்பலன் கிடைக்கும். இரவு நின்று தொழுவதற்கும் நோன்பு கடைபிடிப்பதற்கும் உள்ள நற்பலன். மாஷா அல்லாஹ், இது ஒரு சஹீஹ் ஆதாரபூர்வமான ஹதீஸ். இதுதான் மிகப்பெரிய நற்பலனை உள்ளடக்கிய ஹதீஸ். பாரக்கல்லாஹு ஃபீக். السلام عليكم. وعليكم السلام. عايز مساعدة للجامع؟ لا الحمد لله ماشي تعال. ليش؟ تعال ما ترس حد. لا عم لا. يوم الجمعة قال رسول الله صلى الله عليه وسلم: من غسل واغتسل وبكر وابتكر ومشى ولم يركض ودنا من الإمام ولم يلغو كان له في كل خطوة سنة عبادة، أجر سنة عبادة قيام وصيام. ما شاء الله. هذا حديث صحيح، هذا أعظم حديث بالأجر. بارك الله يوم فيك. الجمعة كاكا يمشي للمسجد يوصل بس هسه مو من الوقت ساعة في 8. كاكا أنا متأخر. متأخر. إيه. ما شاء الله عليك. أسأل الله القبول. إن شاء الله. سلام.